நீங்க வெளியே வர்றது ரொம்ப நானே தனியா ஹஸ்பண்ட் வரலையா? ஏதோ ஒரு கேஷ்யூ நட் மாதிரி ஷேப்ல இருக்கு டாக்டர். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. வந்து விட என்ன அப்டேட் பார்க்க போனால் மகாநதி சீரியல் பற்றி அந்த விட நான் பார்க்க வந்திருக்கோம். மகாநதி சீரியலில் நாளையிலேருந்து அடுத்த வாரம் என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்த்துடலாம். நம்ம காவேரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா செக்கப்புக்காக வராங்க. விஜயை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்கிட்ட கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் செக்கப்புக்கு போகிறேன், நீ வந்து வெளியே வர ட்ரை பண்ணாத, நான் லொக்கேஷன் அனுப்பலை, நீ வெளியே வந்தேன்னு சிக்கலாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ லொக்கேஷன் அனுப்பி பரவாயில்ல, நீ போய் செக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரிகிட்ட சொல்கிறாங்க. காவேரியும் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ண வராங்க. செக்கப் பண்ண வந்தோடனே நர்ஸு கேட்குறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, ஹஸ்பண்ட் வரலையான்னு கேட்டோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரி இருந்துட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வரல அப்படிங்கிறாங்க. நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாஸ்க்கை போட்டு நம்ம விஜய் அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பூந்துருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எல்லாம் நிற்பாங்கன்னே சொல்லாங்க. காவேரி அந்த ஹஸ்பண்டோட குழந்தையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெளியே வராங்க, போலீஸ் நிற்குது. அப்படியே திருப்பங்கள் மாறுதுன்னே சொல்லாங்க. ஏன்னா விஜய் வெளியே வந்த போலீஸ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னா ஏற்கனவே சிக்கலில் இருக்கார். ஆனால் காவேரி வந்து ஏன் இந்த மாதிரி வந்து வர வேணான்னு சொன்னாங்கன்னா இதுக்கு தான் மாட்டக்கூடாதுன்னு. ஆனால் விஜய் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாம வெளியே வந்து இப்போ லாக் ஆகிற கண்டிஷனில் வந்து நிற்குது. மகாநதி சீரியல் எதை நோக்கி போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். மகாநதி சீரியல் அப்டேட் தொடர்ந்து நம்ம இர்ஃபான் மீடியா 2.0 கொடுப்போம் இனிமேல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வர்ஸ்.